ரெட்மி அவங்களோட நோட் 9 ப்ரோ அண்ட் நோட் 9 ப்ரோ மேக்ஸை ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த கொரோனா லாக்டவுன் காரணமாக மற்ற மாடல்ஸோட லான்ச்சை எல்லா கம்பெனிஸும் தள்ளி வைக்க இப்போ ரீசெண்டாக ஒரு சில மாடல்ஸ் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரெட்மி அவங்களோட நோட் 9 இன்னும் கொஞ்ச நாள்லேயே இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ அந்த மொபைலை பற்றி பார்ப்போம். தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைனை பற்றி பார்க்கலாம். எங்கள் நோட் 9 ஃபிங்கர் பிரிண்ட்டை நோட் 8 மற்றும் நோட் 8 ப்ரோ மாதிரியே மொபைலோட பேக் சைடில் தான் கொடுக்குறாங்க. சைட் மவுண்டடோட இது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பில் பற்றி பார்ப்போம். இங்கே ரெட்மி ஃப்ரண்ட்டில் கார்னிங் ஒர்லா கிளாஸ் வெர்ஷன் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் தான். இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ரெட்மி நோட் 8 ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையுமே கார்னிங் ஒர்லா கிளாஸ் 5 கொடுத்துருந்தாங்க. அந்த மொபைலை பார்க்கும்போது இது ஒரு மேஜர் டவுன் கிரேடு தான். வெயிட் 198 கிராம்ஸ் இருக்கும். இங்கே நோட் 9 ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே 19.5:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது காம்படிஷனாக இருக்க நார்சோ 10ல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது ஒரு பாசிட்டிவ். இப்போ ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இங்கே ப்ராசஸர் பற்றி பார்க்கும்போது MediaTek Helio G85 என்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 nm பில்ட் பண்ணுது. இது ரெட்மி நோட் 8ல் யூஸ் பண்ணியிருக்க Snapdragon 665 வந்து ரொம்ப பெரிய அப்கிரேடு தான். இங்கே ரேம் வேரியன்ட் 332, 464, 6128 அப்படின்ற வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. UFS 2.0 ஸ்டோரேஜ் தான். டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஆப்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ கேமரா பற்றி பார்க்கலாம். நோட் 8ல் யூஸ் பண்ண அதே செட்டப் தான். 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் டெப்த் மற்றும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ அதே தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி ஆனால் ரெட்மி நோட் 8 விட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இங்கே நெக்ஸ்ட்டு பேட்டரி பற்றி பார்க்கும்போது நோட் 9 ப்ரோ நோட் 9 ப்ரோ மேக்ஸில் யூஸ் பண்ண மாதிரி அதே பேட்டரி செட்டப் தான். 5020 mAh. இது லோ யூசேஜுக்கு 2 நாளுக்கு மேலே பேக்கப் வரும். ஹை யூசேஜ் தான் ஒரு நாள் தாக்கு பிடிக்கும். இந்த பிக் பேட்டரியை ஃபில் பண்ணுற வகையில் ரெட்மி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க, USB Type-C போர்ட்டோட. இப்போ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே ரெட்மி ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 5020 mAh பேட்டரி, அப்புறம் ட்ரெடிஷ் பேக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்கிறது மற்றும் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்கிறது, இதெல்லாம் இதோட ப்ளஸ். இங்கே பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஐசிங் பற்றி பார்க்கலாம். இங்கே 3GB 32GB வேரியன்ட் 9500 4GB 64GB வேரியன்ட் 11000 செல் பண்ணுறாங்க. ரெட்மி நோட் 9 ப்ரோவோட 4GB 64GB வேரியன்ட் 14000 செல் பண்ணுறதால அதுலேருந்து 2 இல்லைனா 3000 குறைச்சி செல் பண்ணுவாங்கன்றது தான் நம்மளோட கருத்து. இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இந்த ரெட்மி நோட் 9 கண்டிப்பாக ரெட்மி நோட் 8 விட ஒரு பிக் அப்கிரேட் தான் சொல்லி ஆகணும். 5020 mAh பேட்டரி, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, பிளாஸ்டிக் பேக் பரவாயில்ல, நான் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபோன் ஒரு நல்ல வீடியோட எடுத்துக்கு வந்துட்டோம். சரி, இந்த மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் இன்னும் நிறையா பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.